நாட்றம்பள்ளி அருகே தேசிய நெடுஞ்சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியில் இருந்து சுமார் 350 லிட்டர் டீசல் திருட்டு. மர்ம நபர்கள் கைவரிசை. சேலம் மாவட்டம் பொம்மிடி பகுதியைச் சேர்ந்த ராமன் மகன் உதயகுமார், வயது 32. இவர் NM டிரான்ஸ்போர்ட்டில் 5 வருடங்களாக ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் மேட்டூரில் இருந்து நேற்று இரவு விஜயவாடாவிற்கு மெக்னீசியம் சல்பேட்டை ஏற்றிக்கொண்டு பெங்களூர் வழியாக சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது தூக்க கலக்கம் காரணமாக நேற்று இரவு 2:30 மணியளவில் நாட்றம்பள்ளி அடுத்த பஞ்சூர் டோல்கேட் தேசிய நெடுஞ்சாலை அருகே லாரியை நிறுத்திவிட்டு தூங்கச் சென்றுள்ளார். இதனை அறிந்த மர்ம நபர்கள் லாரியில் டீசல் டேங்கில் இருந்த பூட்டை உடைத்து டேங்கில் இருந்த சுமார் 350 லிட்டர் அளவிலான டீசலை திருடிச் சென்றுள்ளனர். பின்னர் காலையில் எழுந்து பார்த்தபோது டீசல் டேங்க் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் டீசல் திருட்டு போனதையும் தெரிந்து கொண்டார். அதன் பின்பு இந்த சம்பவம் குறித்து நாட்றம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் நாட்றம்பள்ளி போலீசார் வழக்குப்பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பங்க்ல இருக்கிறதானே சொல்றாங்க. நான் உங்க பங்க்ல திருட்டிட்டாங்க நான் சொல்றேன். பங்க் இருக்குன்னு நம்பி தான் நான் இங்கே நிப்பாட்டுறேன். இங்கே நீங்கள் நான் சொல்கிறது எத்தனை வண்டி நிப்பாட்டுது, நாங்கள் காவலுக்கு முடியுமா சொல்லி பார்க்கலாம். இப்போ அங்கேருந்து இந்த எத்தனை வண்டி நிற்கிது பாரு, அங்கே ஒரு வண்டி அங்கே வண்டி பாரு, அங்கே பாரு சில்வரில் பேர் வந்து உதயகுமார்ங்கண்ணா. நேற்று மேட்டூரில் லோடு ஏற்றி விஜயவாடாக்கு போயிட்டு இருந்தேண்ணா. போயிட்டுருக்கிற வழியில் கிருஷ்ணகிரி தாண்டி நாட்றாம்பள்ளின்னு ஒரு ஊர், பாரதிதாசன் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் HP பெட்ரோல் பங்க்ண்ணா. HP பெட்ரோல் பங்க் பக்கத்தில் அப்படியே ஓரம் கட்டி ஒரு 2:30 மணிக்கு படுத்து தூங்கிட்டேண்ணா, தூக்கம் வச்சுட்டு. காலையில் எழுந்துச்சி பார்க்குறேன் டீசல் டேங்க்கு மூடி ஓப்பன் பண்ணிருந்துச்சு. காலைல பார்த்தா டீசல் இல்லை. சரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன், 35,000 ரூபாய் நான் எப்படி கட்டுறது என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுண்ணா. ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா, ரொம்ப சிரமமாக இருக்குண்ணா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ்.